2025ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் 1ஆம் தேதி, அதாவது மார்ச் 29ஆம் தேதி நடக்க இருக்கின்ற சனி பெயர்ச்சி ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்குங்கிறத பார்க்கலாம். முதல் உற்சாகம் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த 2025 மார்ச் 29 நடக்க இருக்கின்ற சனி பெயர்ச்சி எப்படி இருக்குங்கிறத நாம் 12 ராசிக்காரர்களுக்கும் பார்க்கலாம். பொதுவாகவே சனி அப்படின்னாவே எல்லாருக்கும் ஒரு பயம். சனியை கடந்து வந்தவர்களுக்கு தெரியும். சனி பெயர்ச்சி ஆகிறது ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்க போகிறது. இந்த அஷ்டம சனி, ஏழரை சனியை கடந்தவர்களுக்கு, அந்த வயதில் உள்ளவர்களுக்கு, அதாவது முதல் ஏழரை சனி அஷ்டம சனியை சந்திக்கிறவங்க வாழ்க்கையில் பட்ட துயரங்கள், அந்த அடிப்படையில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒவ்வொரு ராசிக்காரனும் சனின்னு கண்டாவே தன்னால் பயப்படுவாங்க. அந்த ஏன் பயப்படுறாங்க அப்படிங்கிறது தான் இப்போ கேள்வி. இப்போ நமக்கு என்ன நடக்க போகுது, ஒவ்வொரு ராசிக்கும் நமக்கு என்ன தொந்தரவு கொடுக்க போகுது சனி, நாம் எவ்வளோ கஷ்டத்தை சந்திக்க போகிறோம், என்ன கஷ்டத்தை கொடுக்க போகிறார், நல்லது செய்ய போகிறாரா, கெடுதலை செய்ய போகிறாரா. எல்லாருக்கும் பொதுவான கருத்துனாவே சனின்னு வந்துட்டாவே ஒரு பயம், ஒரு விதமான பயமும் ஒரு அச்ச உணர்வும் கண்டிப்பாக வந்துடும். ஏன் அப்படின்னா அவ்வளவு சிரமங்களை சனியில் சந்தித்தவங்க, ஜென்ம சனியில் ஏழரை சனியில் சந்தித்தவங்க இருக்கிறாங்க. சனி வந்து பொதுவாகவே இந்த அர்த்தாஷ்டம சனி, அஷ்டம சனி, கண்டக சனி, இத்தனை சனி வருது. இதில் முக்கியமானது என்ன அப்படின்னா அஷ்டம சனியும் ஜென்ம சனியும் மட்டுமே பாதிப்புகளை கூடுதலாக கொடுக்கும். அதாவது அமாவாசை அமைப்பில் பிறந்தவர்களுக்கு தசாபுத்திகள் சாதகமற்ற நிலையில் இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் சனி அதிகமான ஒரு பயத்தையும் அதிகமான ஒரு கவலையும் துக்கத்தையும் கொடுத்துருவாருங்கிறது தான் உண்மை. நிறைய பேர் ஜென்ம சனியில் கூட, ஏழரை சனியில், அஷ்டம சனியில் கூட நல்லா இருக்கிறவங்கள இருக்கிறாங்க அப்படின்னா தசாபுத்தி சாதகமாக இருக்கும், பௌர்ணமி அமைப்பில் பிறந்திருப்பாங்கிறது தான் உண்மை. சரி, நமக்கு என்ன நடக்க போகிறது? இப்போது கும்பராசிக்காரர்கள் எல்லாருக்குமே ஏழரை சனி விடுது. அடுத்தது மீன ராசிக்கு ஜென்ம சனி ஆரம்பிக்குது. இப்போ நம்ம பார்க்க போகிறது மேஷராசிக்கு. மேஷராசி விரய சனிக்கு வர்றார். சரி, விரய சனி வந்தால் எந்த விதமான விரயங்கள், எந்த விதமான துன்பங்கள், எந்த விதமான கஷ்டங்கள், மேஷராசிக்காரர்கள் எல்லாருமே பாதிக்கப்படுவார்களா, யார் யார் பாதிக்கப்படுவார்கள் அப்படிங்கிறது தான் இங்கே உண்மை. அதாவது ஒரு வீட்டில் ஒருத்தருக்கு மட்டும் ஜென்ம சனி வர்றதுனாலையோ விரய சனி வர்றதுனாலையோ மற்றவங்கெல்லாம் பாதிப்பாங்களா அப்படின்னா கண்டிப்பாக பாதிப்பாங்க. ஒரு ஆளுக்கு நல்லா இல்லை அப்படின்னா மற்ற எல்லாருமே மனசு கெட்டு போயிடுது. இல்லை, அப்பாவுக்கு நல்லா இல்லை அப்படின்னா குழந்தைகளுக்கு என்ன நினைக்கும், ஐயோ அப்பாவுக்கு கஷ்டம், அம்மாவுக்கு நல்லா இல்லை அம்மாவுக்கு கஷ்டம். அப்படிங்கும்போது பதறத்தான் செய்வாங்க. ஒரு வீட்டில் 4 பேர் இருந்தாலுமே ஒருத்தர் ஜென்மச்சனியோ விரயச்சனியோ கடக்கும்போது அந்த துக்கத்தில் எல்லாருக்கும் பங்கு உண்டுங்கிறது தான் உண்மை. சந்தோஷத்தில் எப்படி குடும்பம் பங்கெடுத்துக்குதோ அதே மாதிரி கஷ்டத்திலையும் துக்கத்திலையும் குடும்பத்தில் இருக்கிற அத்தனை நபர்களும் பாதிக்கப்பட்டு பங்கு எடுத்துக்க தான் செய்யணும். வேறு வழியெல்லாம் இங்கே கிடையாது. அதன் பிரகாரம் நாம் இப்போ மேஷ ராசிக்கு என்ன நடக்க போகிறது அப்படிங்கிறது தான் இப்போ நமக்கு கேள்வி. ராசிக்கு 12இல் சனி ராகுவோடு இணைகிறார். இந்த ராகுவோடு இணைந்து சுக்கிரனுடைய இணைவும் அந்த இடத்துல வந்துடுது. புதன் அங்கே நீச்ச அமைப்பில் அங்கே வர்றாரு. 3ஆம் அதிபதி 6ஆம் அதிபதி நீச்சமாகிறது தப்பு இல்லை அப்படின்னாலும் கூட நமக்கு என்ன நடக்கிறது அப்படிங்கிறது தான் இப்போ பெரும்பாலும் நம்ம எதிர்பார்க்கக்கூடியது. ராசிக்கு 2இல் குரு இருக்கார். உங்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்களையும் விரயங்களையும் நீங்கள் செய்யக்கூடிய செலவுகளையும் சமாளிக்கக்கூடிய அளவில் கண்டிப்பாக பிள்ளைங்க உதவுவாங்க. பிள்ளைங்களுடைய நலன் நல்லா இருக்கும், பிள்ளைங்களுடைய வருவாய் நல்லா இருக்கும், பிள்ளைங்க ஓரளவுக்கு செட்டிலாகவே இருப்பாங்க. அதனால் உங்களுடைய கஷ்டத்தை அவங்க தாங்கி பிடிப்பாங்கங்கிறது தான் உண்மை. சரி, இப்போ அடுத்தது நாம் இங்கே என்னென்ன, 2ஆம் அதிபதி சுக்கிரன் பாதிக்கப்பட்டிருக்கிறார். மேஷராசிக்காரர்கள் இளம் வயதினராக இருக்கிறவங்களுக்கு கல்வியிலே படிச்சுக்கிட்டு இருக்கிற இளைஞர்களாக இருந்தால் கல்வியிலே சில தடைகள் உண்டாகும்.
மேஷராசிக்காரங்களுக்கு கல்வியில் சில தடைகள் உண்டாகும், கல்வியில் மேன்மையாகக்கூடிய அமைப்பில் தடைகள் ஏற்படும். அந்த கல்வி செலவை பண்ண முடியாத, கல்வி கட்டணத்தை செலுத்த முடியாத தடையை ஏற்படுத்தார். தூர இடங்களுக்கு நகர்த்தி படிக்க வைக்கக்கூடிய சிக்கல் ஏற்பட்டாலும் கடன் வாங்கி கல்வி கடன் கட்ட வேண்டிய அமைப்பு, கடன் வாங்கி வேலை தொழில் அமைப்புகளை பார்க்கக்கூடிய அமைப்பு, இது எல்லாமே மேஷராசி இளம் வயது நண்பர்களுக்கு, இளம் வயது பிள்ளைங்களுக்கு, அதாவது 20 வயசு 25 22 வயசில் இருக்கக்கூடிய படிச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு அந்த அமைப்பு நடக்கும். அதே போல் இந்த விரயம் அப்படின்னு நம்ம இங்கே ஒரு சொல்கிறோம். அந்த விரயம் எந்தெந்த வகையில் வரும்? இளைஞர்களுக்கு பெண் பிள்ளைகளாக இருந்தால் மேஷராசி பெண் குழந்தைகள் வாலிப 20 வயசில் 25 வயசில் இருக்கிற குழந்தைகளாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நோய் தாக்குதல் உண்டாகும். அந்த நோய் எப்படிப்பட்ட அமைப்பில் இங்கே கொடுக்கும் அப்படின்னால், நோய் ஒரு அறுவை சிகிச்சை லெவலில் கொண்டு போய் நிறுத்துகிற அமைப்பு அங்கே கொடுக்கும். அந்த மாதிரி ஒரு கடுமையான நோயை கொடுத்து ஏகப்பட்ட பண விரயத்தை ஏற்படுத்தும். நீங்கள் ரொம்பவும் எச்சரிக்கையாக இருக்கணும். குழந்தைகள் விஷயத்தில், அதாவது 20 வயசு 25 வயசில் இருக்கக்கூடிய குழந்தைகள் விஷயத்தில் தடைகள் எப்படி வரும்? அவங்க படிக்கிற வயசில் ஒரு நோயை கொடுத்தா அவங்க என்ன பண்ணுவாங்க? படிக்கிற வயசில் நோயை கொடுக்கும்போது அவங்க நல்ல திறமையாக படிக்கக்கூடியவர்களாக இருந்தாலும் கூட நோயை கொடுத்து படுக்க வச்சுட்டார் அப்படின்னா அந்த 1 வருஷம் காலம் 2 வருஷம் காலங்கிறது வீணாகுங்கிறது தான் உண்மை. ஒரு நோய் கொடுக்க வருது, அந்த நோய் ஒரு 6 மாதம் காலத்துக்கு தீரலை அப்படின்னா அந்த வருஷம் வீணாகும். அதே போல தான் இளம் வயதை கடந்து தொழில் ரீதியாக வேலை தேடிக்கிட்டு இருக்கக்கூடிய இளைஞர்களோ இளம் பெண்களோ என்ன செய்யும்? 12ஆம் இடம் தூர இடங்களுக்கு அனுப்பினாலும் கூட அந்த தூர இடத்துல அவங்க சிரமப்பட்டுக்கிட்டு இருக்கணும், கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கணும். தொழிலில் அவங்க நிரந்தரமான ஒரு நிலையை தக்க வச்சிக்க முடியாதுங்கிறது தான் உண்மை. அப்போ உங்களுக்கு என்ன வகையில் பாதிப்பு கொடுக்கும்? செலவு மட்டும்தான் கொடுக்கணும், நீங்கள் வருமானத்தை பண்ண முடியாதுங்கிற அமைப்பு அங்கே ஏற்படுத்தி விட்டுரும். நோயை கொடுத்து படிப்பை கெடுப்பார், நோயை கொடுத்து தொழிலை தடுப்பார், நோயை கொடுத்து சுபகாரியங்கள் அத்தனையுமே தடுக்கப்படும். அதாவது வேலைங்கிறது இன்றைக்கி செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன்னா வாழ்க்கை சுகமாக சந்தோஷமாக இருக்கிறதுக்காக தான் வேலையும் வருமானமும் தேவைப்படுது. வேலையை கெடுத்தால் வருமானம் போச்சு, நோயை கொடுத்தீங்கன்னா நீ வேலை செய்ய முடியாது. அப்போ அந்தந்த வயசில் இருக்கக்கூடியவங்களுக்கு அந்த கஷ்டங்கள் ஏற்படுத்தினால், அந்த வறுமையை ஏற்படுத்தினால், வறுமை எப்படி வரும்? தொழில் கெட்டால் வறுமை வரும், வருமானம் போனால் வறுமை தானே. அப்போ கடன் வாங்கி நீங்கள் செய்வீங்க. விரயங்கள் சில பேருக்கு கடன் வாங்கி செலவு பண்ணக்கூடிய அமைப்பு ஏற்படுத்தும், கடனை கட்ட முடியாத ஒரு சூழல் ஏற்படுத்தும். அந்த கடன் வந்தாலும் கூட அதை சமாளிக்க முடியாத ஒரு அமைப்பை ஏற்படுத்திக்கிட்டு இருக்கோம். அப்போ அந்த மனவேதனையும் மன கஷ்டத்தையும் சந்திக்கக்கூடிய அமைப்பு குடும்பத்துக்கே வர்ற அமைப்பு ஏற்படுத்திடும். அப்போது இதில் ராசிக்கு 4ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த அமைப்பு கூட எப்பயுமே 4ஆம் பாவகமும் கெடக்கூடாது. ராசிக்கு 4ஆம் பாவகம் சந்திரனாக வருகிறார், அவரும் கெடக்கூடாது. அப்போ தாய்க்கு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு, பெண்கள் சார்ந்த விஷயங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பையன் மேஷராசியில் இருக்கிறான் அப்படின்னா சகோதரிக்கு நோயை கொடுக்கக்கூடிய அமைப்பு, சகோதரி வாழ்க்கை கெட்டு போகக்கூடிய அமைப்பு, இது எல்லாமே இந்த ஜென்ம 7 சனி காலகட்டங்களில் நடக்கும். ஒரு திருமணம் பேசினா கூட அந்த பேசப்பட்ட திருமணம் தடையாகி நிற்கக்கூடிய அமைப்பு வந்துடும். அப்போ அது அந்த பெண்களுக்கு, குறிப்பாக பெண்களுக்கு பாதிப்பு கூடுதலாக கொடுக்கும். பெண் குழந்தைகளுக்கு திருமணம் 20 வயசில் என்ன 23 வயசில் கல்யாணம் ஆகட்டான்னு அவசரமாக கல்யாணத்தை ஃபிக்ஸ் பண்ணுவீங்க. அந்த கல்யாணம் ஃபிக்ஸ் பண்ணும்போது ஃபிக்ஸ் பண்ணி எல்லாம் ஃபிக்ஸ் ஆகி நடக்கிற சமயத்தில் நீங்கள் மண்டபம் பேசி முடிச்சிடுவீங்க, நிச்சயம் பண்ணிடுவீங்க, பத்திரிகை கூட அடிச்சிடுவீங்க. ஆனால் அதை தடுக்கிற வேலையை சனி தான் செய்கிறார். சனியோட ராகு இணைஞ்சு செய்கிறார். ஒரு உச்ச சுக்கிரன் அங்கே இருந்தாலும் கூட எல்லாத்தையுமே நடத்த வச்சு, அதாவது எல்லா ஏற்பாடையும் பண்ணி வச்சு அந்த காரியத்தை நிறுத்துவார். அப்போ அது என்ன பண்ணும்? மனுஷனுக்கு அவமானத்தை உண்டு பண்ணும். அதனால தான் சனி வந்தால் கடனை கொடுப்பார், நோயை கொடுப்பார், அசிங்கத்தை கொடுப்பார், அவமானத்தை கொடுப்பார். அசிங்கம் எப்படி வரும்? நம்ம ஒரு காரியத்தை ஃபிக்ஸ் பண்ணி 4 பேர்த்துக்கெல்லாம் அறிமுகப்படுத்தி எல்லாத்துக்கும் பத்திரிகை அடித்து கொடுத்துட்டு அந்த கல்யாணம் நின்று போச்சுன்னா கஷ்டம் தானே. அது ஒரு அவமானம் தானே, அது ஒரு தடை தானே. ரெண்டாவதாக அந்த இளம் வயதில் இருக்கிற பெண்கள் இந்த காதல் போன்ற விவகாரங்களில் ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு மேஷ ராசியில் 12இல் சனி வரும்பொழுது அதை நீங்கள் எதிர்பார்க்குறவங்க, அந்த அமைப்பு நடக்குன்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக நான் திருமணமே நடக்க விடாதுன்னு சொல்கிறேன். அப்போ திருமணம் நடக்காதுன்னா காதல் போன்ற விஷயங்கள்லையும் நீங்கள் ஜெயிக்க முடியாது. காதல் போன்ற விஷயம் மட்டுமில்லை, கல்வி போன்ற விஷயங்கள்லையும் நீங்கள் ஜெயிச்சு வெளியே வர முடியாது. வேலை போன்ற விஷயங்கள்லையும் நீங்கள் ஜெயிச்சு வெளியே வர முடியாது. அப்போ மேஷ ராசியில் ஜெயிச்சு வெளியே வர முடியாதுன்னா என்ன?
படிச்சுக்கிட்டு இருப்பீங்க, அதுக்கு உண்டான கல்வி கட்டணத்தில் நீங்கள் செலுத்துவீங்க, எல்லாமே செலுத்தி அந்த வருஷம் வீணாக போனால் அந்த வருஷம் கட்டண பணம் வேஸ்ட்டு தானே. அப்போ விரயங்கிறது திரும்பி வராத பணம் அப்படின்னதை தான் நாங்கள் சொல்ல வரோம். கடன் அப்படிங்கிறது ஏற்படுத்தினாலும் அந்த கடன் வாங்கி நீங்கள் செலவு பண்ணக்கூடிய செலவு நல்ல வித செலவாக இருக்கணும், சுப செலவாக இருக்கணுங்கிறது தான் இங்கே நாங்கள் சொல்கிறோம். ஆனால் அந்த மாதிரி ஒரு சுப செலவுலாம் இங்கே வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் ரொம்ப குறைவு. அதனால் மேஷராசி அன்பர்கள் எல்லாருமே ரொம்பவும் எச்சரிக்கையாக இருக்கணும். இந்த சனி உங்களுக்கு மிகப்பெரிய துன்பத்தையும் கஷ்டத்தையும் தான் கொடுப்பார் அப்படிங்கிறது தான் உண்மை. பௌர்ணமி அமைப்பில் பிறந்தவர்களுக்கு மட்டுமே தூர இடங்களுக்கு போய் தூர இடத்துலேருந்து உங்களுடைய கஷ்டங்களை குறைச்சி உங்களுடைய வருமானத்தை பெருக்கிற அமைப்பும் நல்லபடியாக இருக்கக்கூடிய அமைப்பும் தூர இடங்களுக்கு செல்கிறவங்களுக்கு நடக்கும். அது பௌர்ணமி அமைப்பில் இருக்கிறவங்களுக்கு. அதனால் குறிப்பாக மேஷராசி அன்பர்கள் எல்லாமே எச்சரிக்கையாக இருக்கணும். இந்த மார்ச் சனிப்பெயர்ச்சிக்கு அப்புறம், அதாவது ஏப்ரல் 1ஆம் தேதி மார்ச் 29ஆம் தேதி நடக்கிற சனிப்பெயர்ச்சிக்கு அப்புறம் எச்சரிக்கையாக இருக்கணும். நன்றி, வணக்கம்.